பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் கதறி கதறி அழும் அரோராவை பார்க்க முடியுது. கன்வர்ஷன் ரூம்ல போயிட்டு ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் பேசுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கானா வினோத் மற்றும் சபரிக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. இல்ல குறிப்பா சபரி நல்லதான் சொல்ல வந்தான், அதுக்கு கானா வினோத் போய் ரியாக்ட் பண்றாரு, எதுக்குன்னே தெரில. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். கேமரா முன்னாடி போயிட்டு இவங்களுக்குலாம் ஏன் கை தட்டுறீங்க, இவங்களுக்கு ஏன் மக்கள் சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி ஆதரி பேசுறது நியாயமற்றது அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் மறக்காம லைக் பண்ணிடுங்க கைஸ். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கமருதீன் மற்றும் அரோராக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த துஷார் மேட்டர் எடுக்காத பேசாத கிளம்பு போன்ற மாதிரி கமருதீன் ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டாரு. அந்த ஜட்டியிலிருந்து போடின்ற வரையும் ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு கதறி கதறி அழுகுறாங்க அரோரா கார்டன் ஏரியாவில். விக்ரம் வந்து ஆறுதல் படுத்துறாரு. ஒருத்தர் எமோஷனலாக இருந்தால் அந்த எமோஷனலை உடைக்க தான் செய்வாங்க. அப்படிதான் கேமை விளையாடுவாங்க. அதுதான் கேம், அப்படிதான் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கூட இருந்த கமருதீனும் வினோத்துமே இப்படி பண்றாங்களே, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா மாதிரி அவங்க பிரேக் டவுன் ஆகிட்டு உடைஞ்சு அழுகுறாங்க. அங்க ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு விக்ரம் அவர்கள். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆதிரி வந்து இந்த மாதிரி ஆட்களை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்கா? இவ்வளவு வார்த்தைகள் பேசிக்கிட்டு இதெல்லாம் பேசிட்டு இதுக்கெல்லாம் கை தட்டுறீங்களே, இது பண்றீங்களேன்ற மாதிரி. ஏங்க அது கை தட்டினா அது மக்கள் கை தட்டுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க ஆதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ மக்களுக்கு பிடிச்சிருக்கு, மக்களுக்கு இது பண்றாங்க, அது நீங்க ஏன் வயிறு எரியுங்க, வயிற்றுல நீங்க ஏன் கொட்டுறீங்க அப்படின்றது தெரியல. ஸோ அந்த இடத்துல ஆதிரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மக்கள் கை தட்டுறாங்க, மக்கள் இப்படி பண்றாங்கன்ற கேள்வி நீங்க கேட்க முடியாது. அதுக்கான ரைட்ஸ் உங்ககிட்ட இல்ல அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இது ஒண்ணு. அடுத்து என்ன பண்றாங்க, கேமரா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டபுள் மீனிங் பேசுறாங்க, இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுறாங்க அப்படின்றத கேமரா முன்னாடி வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. யாரு? கமருதீனும் இன்னொரு பக்கம் கானா வினோத்தும். இந்த வீக்ல டபுள் மீனிங் எவனுமே பேசுறது கிடையாது, எல்லாம் டைரக்ட் மீனிங்ல தான் பேசியிருக்கீங்க. டே கொஞ்சம் நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. இந்த வீட்டில் எல்லாருமே பேசியிருக்கீங்க, அப்போ ஒருத்தவங்க கூட வீட்டில் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதில் வேற டபுள் மீனிங் பேசுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வேற ரைஸ் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் திஸ் நான்சன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல கமருதீன் சொல்றாரு பாருங்க, அதுதான் அல்டிமேட். அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ற ஆள் கமருதீன். எப்பா நீ போய் டேபிள் மேல என்னையா பண்ண, டேபிள் மேல நீ பேசல, உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசின அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்ல. அதான் அல்டிமேட். காமெடி இப்படி பண்ணாதீங்க கமருதீன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சபரிக்கும் வினோத்துக்கும் மோதல். சபரி என்ன சொன்னான்னா, அரோராக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையை அதை வந்து இப்படி ஹர்ட் பண்ணாதரா, இது ஹர்ட் பண்ணாம பேசுறா, நீ இந்த மாதிரி ஃப்ரெண்டு போனதுக்கு அவன் தான் காரணம், நீ தான் காரணம்னு பேசு, அதெல்லாம் தப்பு சொல்லல. ஆனா வார்த்தைன்றது ரொம்ப முக்கியம்னா வார்த்தை விடாதரா அப்படின்ற மாதிரி தான் சபரி சொல்ல வரான். அதைத்தான் சொல்ல வரான். அதை சொல்ல வரும்போது கானா வினோத் வந்து சபரி ஏறிக்கிட்டு சண்டை போறதுலாம் நியாயமற்றது, அது பாயிண்டே இல்லை. சபரி அங்க கமருதீன் அட்வைஸ் பண்ணி பேசாதன்னு சொல்ல வரும்போது நடுவுல கானா வினோத் வந்து சபரி எதுக்கு ரியாக்ட் பண்றாரு? நீ வந்து கேட்டியா சபரி, நீ வந்து பேசிட்டியா சபரி, இது சபரி. அது டோட்டலா அவுட் ஆஃப் கான்ட்ராஸ்ட். அங்க மாத்தி மாத்தி சபரிக்கும் கானா வினோத்துக்கும். கானா வினோத்துக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. அப்ப சபரி டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சு அவருடைய ரியாக்ஷன் செக்மெண்ட் அங்க ஒரு பக்கம் நடக்குது. சபரி ஓகே, ஸோ சபரி கோவப்பட்டுற தருணங்கள்லாம் அந்த இடத்துல வந்துச்சு. ஓகேவா? இது ஒரு பக்கம் நடக்குது. நடந்த உடனே அடுத்து கன்ஃபெஷன் ரூம்ல போய் உட்காந்துறாங்க அரோரா. கன்ஃபர்மேஷன் அந்த ரெட் கலர்ல இருக்கும்ல அந்த பாதையிலையும் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் மெயின் டோருக்குள்ள பிக் பாஸ் கிட்ட போயிட்டு அங்க ஒரு பக்கம் எமோஷனலா பிரேக் டவுன் பண்ணி உடஞ்சி அழுதுட்டு இருக்காங்க அரோரா. அடுத்து வந்து கேட்கிறார் அமித் அவர்கள். அமித், பார்வதி, விக்ரம் மற்றும் கானா வினோத். அமித் கேட்கிறார், இது வந்து இவங்க ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்ல, வெளியே போனா அவன் ஞாபகம் வச்சிருப்பானா மாட்டானான்னு எனக்கு தெரியலன்ற ஒரு டைலாக் வச்சிருப்பாங்களே, அதை பத்தி அங்க கமருதீன் கேட்கிறாரு. அவங்க பர்சனலா சொன்ன விஷயத்தை எடுத்துன்னு வந்து சொன்னியா, இல்ல இங்க ஜென்ரலா சொன்ன விஷயத்தை எடுத்துன்னு வந்து சொல்றியா அப்படின்றத கேட்கறாங்க. நான் பர்சனலா சொன்ன விஷயத்தை எடுத்துன்னு வந்து சொல்ல, ஜென்ரலா சொன்னது தான் சொல்றாரு. அப்படி ஒரு பர்சனலா அரோரா சொன்ன விஷயத்தை எடுத்துன்னு வந்து கேமுக்காக பயன்படுத்தினார், அது கமருதீனோட தப்பு. பர்சனல் விஷயத்தை கேம்ல யூஸே பண்ணக்கூடாது. அவங்க தனிப்பட்ட முறையில சொன்னதை எடுத்துன்னு வந்து பாயிண்ட் பண்ணா அது அவருடைய கேமுக்கே ரொம்ப ஒரு டவுன்வர்ட்ஸ்ல ஆயிரும். இது ஒண்ணு. அடுத்து என்றப்படுறாரு கானா வினோத்லாம் வந்து அவங்க இப்படிதான் பண்றாங்க, கேமுக்காக என்னென்னோ பண்றாங்க, கேமுக்காக இப்படிலாம் பண்றாங்கன்ற மாதிரி. இவ கேமுக்காக தான் இதுவே வச்சிருக்கா, ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சிருக்கான்ற மாதிரி அரோராவோட இதுவே வந்து கேள்வி வைக்கிறாங்க. அங்க கேள்வி கேட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டு அரோரா மேல வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து அமித் வந்து என்ன சொல்றாரு, அந்த தலையில பேன் மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த பேன் மேட்டர் எதுக்கு, இது எவ்வளவு பெரிய இது தெரியுமா, அதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இது இந்த ஒரு கான்டெக்ட் வந்து ஒரு பர்சனல் தான். பட் எனக்கு இது எப்படி பார்க்கறதுன்னு தெரியல அந்த பெயின் மேட்டர். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவும் மக்களே, அது பரவாமலாம் இருக்காது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் சொல்றேன். அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க. இது ஒருத்தர் டு ஒருத்தர் வரும்போது ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க அதுக்கு. ஸோ இங்கிருந்து என்ன திரும்ப அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதா போயிரும்ல, அதைத்தான் அங்கே மீன் பண்ணி ஷாம்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது நான் உங்ககிட்ட விட்டுறேன். எனக்கு இதுல என்ன முடிவு சரி, எது சரி தவறுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம்.
ஓகேவா, இது நடந்து அடுத்து என்ன பண்றாரு, இன்னொரு டைலாக் சொல்றாரு. யாரு, கமருதீன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூல 3வது வாரம் வந்து இந்த பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்காக கமருதீன் பண்ணுவாங்கன்ற ஆதிரி மேட்டர் எடுத்துட்டு வந்து இங்க போடுறாரு. அது ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மேட்டர் டிஸ்கஷன் ஆச்சு. அது ஏற்கனவே பேசின டாபிக் இங்க வந்துருச்சு. அடுத்து அமித் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கிறத சிரிச்சு என்ஜாய் பண்ணுவான் அரோரா அப்படின்னு சொல்றாரு. எங்க இது நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போது துன்பத்தை அனுபவிச்சு என்ஜாய் பண்றது அரோரா கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்ததுல அந்த பொண்ணு ஜெனியூனா தான் இருந்திருக்குது. ஆனா இது ஆமாமா நானும் பார்த்திருக்கேன், கரெக்ட்ன்ற மாதிரி அரோரா பார்வதி சொல்றாங்களே, பார்வதி சொன்னாதான் நான் ஏத்துக்க மாட்டேன். நேத்து ரம்யா உட்காந்து அழுதுட்டு இருக்கா, ரம்யா அழும்போதே சிரிச்சு சந்தோஷப்பட்டவங்க தான் இவங்க. ஒருத்தன் ஜெயிலுக்கு போறத சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணவங்க தான் இவங்க. ஸோ ஒருத்தன் துக்கம் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கும் போது சந்தோஷப்படுறவங்க தான் இவங்க. அப்போ ஒருத்தன் கண்ணீர் விடும் போது அதை சிரிக்க மாட்டாங்க இவங்க, அப்படித்தானே? அரோரா மட்டும் தான் அப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ தான் வந்து கமருதீனம் இந்த மாதிரி பண்ணா, அவ கூட சேர்ந்து வெறுப்பேத்தினா, இதெல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி தப்புன்னு இந்த ஒரு குற்றச்சாட்டு தூக்கி அரோரா மேல போட ஆரம்பிக்கும் போது உடனே சொல்லிட்டாரு யாரு, அமித். இல்ல அரோராக்கும் கமருதீனுக்கும் இருந்த 2 பேருமே அது ஈக்குவலா தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவரும் ஸ்பேஸ் கொடுத்தாரு, அவங்களும் ஸ்பேஸ் கொடுத்தாங்க, அதுதான் கரெக்ட், இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. அமித்துமே சில கான்டெக்ட் புரியாம பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அரோரா இப்போ போயிட்டு இப்போ நம்ம லைவ்ல நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்றாங்க, இது நடந்து முடியுதா, இவங்க ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து வெளியே போயிட்டு சில விஷயங்கள் அரோரா அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட விஷயங்கள். அப்போ விக்ரம் வந்து சொல்றாரு ஓப்பனா கமருதீன் கிட்டையும் வினோத்துக்கிட்டையும், நான் ஒன்று சொல்றேன், அதுல வந்து அரோரா எங்களை கேம் பண்றா, இதெல்லாம் பண்றா, இப்பெல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான். நான் ஒன்னே ஒன்று ஆணித்தனமா சொல்றேன், அரோராவுக்கும் உங்க கமருதீன் மேலேயும் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை, அவ வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உண்மை, அவ தான் ஃபீல் பண்ணா பலன்னு. நாங்களாம் ரெட் கார்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ வந்து கமருதீனுக்காக உட்கார்ந்து ஃபீல் பண்ணி இருந்தவ அவ. இப்போ நம்ம ஃப்ரெண்டா பேச மாட்டோம், இதெல்லாம் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு போவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்திருக்காளே தவிர்த்து அது உண்மையான ஃபீலிங்ஸ் தான், உண்மையான பாசம் தான், நான் பார்த்துருக்கேன், அது உங்க 3 பேர் பாண்டிங் அப்படி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லடா அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல கமருதீன் வேற துஷாரோட மேட்டர் அவர் எடுத்துட்டு வந்தது அவரு தான். இதுக்கப்புறம் வந்து துஷார் மேட்டர் எடுத்துட்டு வந்து அவன் ஏன் பேசுறான்ற மாதிரி இவர் சொல்றாரு. எடுத்துட்டு வந்தது இவரே வந்து ஏன் பேசுறாங்கன்ற மாதிரி அவரை கான்ட்ராக்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் நான் துஷார் மேட்டரை பேச மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுல அது ரொம்ப தப்பு. இதுல கானா வினோத் வந்து போய் அட்வைஸ் பண்றாரு கமருதீன் இது கிட்ட, சபரி கிட்ட. அந்த இடத்துல நீ சொல்லிருக்கூடாது, அவனை இது பண்ண வைக்கணும். எப்பா அதைத்தான் அங்க சபரி பண்ணிட்டு இருந்தான், அவர் பண்ணது தப்புன்னு சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கான். அதுவே புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லைன்றதே லாஜிக்கே இல்லாம இருந்துச்சு. ஸோ அரோராவை போட்டு ஒரு பக்கம் வச்சு செய்ன்னு செஞ்ச இதுல கேப்ல நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்தது அப்படின்றது தான் பாயிண்ட். இன்னொரு பக்கம் அரோரா அப்படியே கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு ஆயா தூங்கிட்டு இருந்தாங்களே, என்னமா நீ பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்றதை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.